ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். நலம் காக்கும் ஸ்டாலின், உங்கள் குடும்பத்தின் நலன் அரசின் பொறுப்பு. கட்டணமில்லா மருத்துவ சேவைகள். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. நக்கீர நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திமுக தேர்தல் பணிக்குழு செயலாளர் கடலூர் இள புகழேந்தி அவர்கள். வணக்கம் சார். அனைவருக்கும் வணக்கம். வாக்கு திருட்டு நடந்திருப்பதாக ராகுல் காந்தி குற்றம் சுமத்தினார். அப்புறம் தேர்தல் ஆணையர்கள் அது குறித்து விளக்கம்லாம் சொன்னாங்க. இப்போ பாஜகக்காரங்க தமிழ்நாட்டில் முதலமைச்சர் தொகுதியிலேயே வாக்காளர் குளறுபடி நடந்திருக்கு அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. ஒரே இடத்துல 30 பேர் இருக்கிறாங்க ஒரு முகவரியில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரே நபர் 3 இடத்துல அந்த பேர் இருக்குது அப்படிங்கிற குற்றச்சாட்டும் சுமத்துறாங்க. நீங்கள் தேர்தல் ஆணையத்தை குற்றம் சுமத்துறீங்க. இப்போ அவங்க திமுகவே இந்த மாதிரி செயல்களில் ஈடுபட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாங்களே. முறையாக சரியாக இருக்க வேண்டும்னு நம்ம சொன்னோம்னா உடனே எங்கேயாவது சந்தல பொந்துல பூந்து ஏதாவது ஒரு குற்றத்தை சொல்றதுன்றது சில மலிவானவர்களுடைய பழக்கம் வழக்கம். இந்த பிஜேபி என்பதே அதுவும் நம்முடைய முதல்வர் எங்களுடைய தலைவர் அண்ணன் தளபதி அவர்களுடைய தொகுதியில போய் பார்த்தாங்களாம் சொன்னாங்களாம். உண்மை என்ன தெரியுங்களா? இந்திய துணைக்கண்டம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் கோளாறு, முறைகேடு. இந்த முறைகேட்டை செய்ததன் காரணமாகத்தான் கடந்த முறை நரேந்திர மோடி வெற்றி பெற முடிஞ்சது, பிரைம் மினிஸ்டர் ஆக முடிஞ்சது. பிஜேபியினுடைய வெற்றி என்பதே இந்த வாக்காளர் பட்டியல் திருட்டின் மூலமாக, வாக்காளர் பட்டியல சேர்த்தல் நீக்கல். இதுல இப்ப தமிழ்நாட்டு பகுதிகள் எல்லாம் விழிப்போடு இருக்கிற காரணத்தினால இங்க எதையும் செய்ய முடியல. ஆனால் யூபியிலையும் இன்னும் மற்ற பகுதிகளிலும் மிக மோசமாக செய்தார்கள். இதை கண்டுபிடிச்சு நாடாளுமன்றத்தினுடைய எதிர்கட்சி தலைவர் மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் எல்லா வகையிலையும் ஆதாரத்தை காட்டுறார். எல்லா ஆதாரத்தையும் பேப்பர் ஆதாரங்களோட காட்டுறார். எல்லாவற்றையும் எடுத்து காட்டுகின்ற பொழுது அதற்கு உரிய பதிலை நீ சொல்லணும்ல. அதுக்கு உரிய பதில சொல்றதான உன்னுடைய கடமை. தேர்தல் ஆணையத்திற்கு பதில் சொல்கின்ற வேலையை விட்டுட்டு பிஜேபி ஏன் பதில் சொல்லுது? அங்கேயே நமக்கு சந்தேகம். பிஜேபி ஏன் தேர்தல் ஆணையத்துக்காக பேசுது? பேச வேண்டிய அவசியம் என்ன? தேர்தல் ஆணையம் ஒழுங்காக முறையாக ஏன் செய்யலன்னு கேட்டா தேர்தல் ஆணையம் இல்லைன்னு சொல்லணும். இன்னைக்கு கூட சொல்லி இருக்கிறதுல கான்ட்ரடிக்ஷன், முரண்பாடுகள் ஏராளம், மாற்றி மாற்றி சொல்றது. இப்ப நாம சொல்றோம், நீ எங்களுடைய தலைவருடைய தொகுதியை போய் பார்த்துட்டு சொல்றிய, உனக்கு ஏதாவது எதுக்காக கேட்கறேன்னா அறிவு இருக்கான்னு ஏன் கேட்கறேன்னா கொஞ்சமாவது யோசனை புத்தி ஏதாவது இருக்கா? ஒண்ணு ஒரு அறிக்கை வெளியிடுறீங்க, ஒரு குற்றச்சாட்டை சொல்றீங்கன்னா ஒழுங்கா பார்த்து தெளிவாக தெரிந்து அதை சொல்லு. எங்களுடைய ஆட்சியை பொறுத்தவரையில் யார் செய்தாலும் குற்றம் செய்தாலும் நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்றதான் எங்களுடைய தலைவருடைய கருத்து. நீ ஒழுங்கா குற்றம் சொன்னா வேணும்னே சொல்லிட்டு பெருசா கண்டுபிடிச்சிட்டாங்களாம். இங்க இருக்கக்கூடிய இந்த காவிகளின் கூட்டத்தினுடைய ஒரு கத்தல் மாதிரி கூச்சல் போடுதுங்க. நாம அப்புறம்தான் பார்த்தோம். ஆட்சி மாதிரிலாம் கிடையாது. யூபி, குஜராத், பீகார் மாதிரிலாம் இங்க கிடையாது. உடனடியாக அதற்கான விசாரணை கரெக்டா சரியாக அரசு பூர்வமான அதிகாரிகள் நேரடியா விசாரிச்சாங்க. என்ன தெரியுங்களா? இந்த பிஜேபி என்பது எவ்வளவு மோசமானது, எவ்வளவுக்கு இழிவானதுன்றதுக்காக அதை சொல்றோம். ஏன்னா இப்ப என்ன தெரியுமா கிடைச்சது? இவர்கள் குற்றம் சாட்டிய அந்த முகவரி என்பது அடுக்குமாடி கட்டடம், பல்வேறு குடியிருப்புகள் இருக்கிற இடம். அந்த குடியிருப்புகள் இருக்கிற இடத்துல வசிக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த முகவரியில இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கைத்தட்டி கொண்டாட போடுறது இந்த 420 மலை. ஏன்னா இந்த ஒரு அனுராக் தாக்கூர்ன்ற இந்த எம்பி இன்னும் பிஜேபிக்காரர்கள் கூட்டம் போட்டு ஆட்டம் போட்டுன்னு கிடக்குறாங்க. இங்க இருக்கிற சில பேர் பூஜாக்கள்லாம் கூட கத்துது. ஆனா உண்மை என்ன? அது அடுக்குமாடி குடியிருப்பு, பல குடியிருப்புகள் இருக்கின்றன. ஒண்ணு. ரெண்டாவது, 3 பேர் ஒரே இடத்துல இருக்குன்னா அதுக்கும் பார்த்தோம். அதையும் போய் விசாரிச்சு பார்த்து கரெக்டா அதிகாரிகள் மூலமா என்ன கிடைச்சது தெரியுங்களா? 3 ஒருத்தர் பேரு ஒரு இடத்துல அவருடைய மனைவிக்கு கணவர் பெயர்னு அவர் பேர் வருது. அடுத்து அவருடைய 2 பிள்ளைகளுக்கு தகப்பனார் பெயர்ல அவர் வருது. தந்தையின் பெயர், கணவரின் பெயர், 3 இடத்துல அவருடைய பெயர் வருதுன்னு ஒண்ணு. 3 இடத்தில் ஏன் வருது? இது கண்டுபிடிச்சிட்டானுங்க. இந்த மாதிரி ஆட்களை வச்சுக்கிட்டு, இந்த மாதிரி கேவலமான ஆட்களை வச்சுக்கிட்டு இந்தியாவில் என்ன நடக்கும்? இந்திய துணைக்கண்டத்துல
நாம இப்ப சொல்றோம் இதுக்கு பதில் சொல்லு. ஓ மோடி பெரிய இவராச்சே, அப்படியே எல்லாமே அவர் தான். இதுக்கு நான் வந்து வழக்கமாக பிறப்பது போல் நான் பிறக்கல, நான் ஆணுக்கும் பெண்ணுக்கெல்லாம் பிறக்கல, நான் மேலேருந்து வந்தவன், கடவுள்கிட்ட என்ன படைச்சாரு அப்படின்லாம் பேசி பெணாத்திக்கிட்டு இருக்கிற அந்த புழுவினிக்கிட்ட அந்த நரேந்திர மோடி நபர் வாரணாசியில எப்படி ஜெயிச்சார்? ஜெயிச்சதுக்கு அதை வந்து வாரணாசியில போய் எல்லாம் விசாரணை பண்ணி பார்த்தாங்க. அங்க இருக்கிற எதிர்கட்சிகள் மற்றவர்கள்லாம் வாக்காளர் பட்டியலை எடுத்து வச்சே விசாரிச்சு பார்த்தாங்க. விசாரிச்சு வச்சு பார்க்கும்போது நாம இப்ப சொல்றோம் இங்க கூட சொன்னீங்க, அதுக்காக சொல்றோம் பிஜேபி கேளு நல்லா. ஒரே அட்ரஸ், ஒரே அட்ரஸ் போது நீ அடுக்குமாடி குடியிருப்பு சொன்னீங்க, அந்த மாதிரி இல்ல, ஒரே வீடு. அந்த வீட்டுல அப்பா, ஒரு அப்பன், அப்பனுக்கு பிள்ளைகள் எல்லாம் வாக்காளர்களாக இருக்கலாம். அப்பனுடைய வயது என்ன தெரியுமா? 54. எத்தனை பிள்ளைகள் போட்டிருக்காங்க தெரியுமா? 52 பிள்ளைகளாம். 54 வயது அப்பனுக்கு 52 குழந்தைங்க பிள்ளைகள்னு சொல்லிட்டு அவங்க பேர்லாம் வருது, அதுல முகவரிகள்லாம் வருது. அதை விட கொடுமை என்னன்னா, அந்த 54 பிள்ளைகள்ல ஒருத்தன் வயசு 78, கடைசி பிள்ளையோட வயசு 28. இதெல்லாம் நாங்க கதை சொல்லல. வாரணாசியில நரேந்திர மோடியினுடைய அந்த வாரணாசி தொகுதியில ஒரு அட்ரஸ்ல இருக்கக்கூடிய விவரங்கள். இந்த விவரங்களை கட்சி எதிர்கட்சி தலைவர்கள் அங்க இந்திய கூட்டணி தலைவர் வெளியிட்டாங்க. இது வரைக்கும் அதை மறுத்து கூட பேசல, பதில் கூட சொல்லல. ஆனால் அந்த முகவரியில் யார் வேண்டுமென்றாலும் போயிருக்கிறான், எப்படிப்பட்டவங்க வேணாலும் ஓட்டு போடலாம் அப்படின்ற மாதிரி ஆகுது. அதனாலதான் இன்னைக்கு கூட எங்க தலைவர் கேட்கிறார், நம்முடைய முதல்வர் தளபதி கேட்கிறார், ஏன் ஆதார் கார்டு வந்து ஆதாரத்துக்கு சேர்க்கக்கூடாதுன்னு எலெக்ஷன் கமிஷனுக்கு யார் சொன்னது? ஆதார் கார்டு ஐடென்டிபிகேஷன், அது வந்து நமக்கு ஒரு அடையாளமாக இருக்குது, அதுதான் சட்டபூர்வமான அடையாளமாச்சு, அங்கீகாரமாச்சே. ஏன் அதை வந்து நீ தேர்தல் ஆணையம் மறுக்குது? மறுக்க சொன்னது யார் அப்படின்னு கேள்வி கேட்டார். அதுக்கும் பதில் இல்லை. உண்மையில் சொல்ல வேண்டும் என்றால் பாரதிய ஜனதா என்ற தீய சக்தி என்பது மட்டுமல்ல, மிக மிக மோசமான, ரொம்பவும் மலிவான, இழிவான வேலைகளை செய்கின்றதை இந்த வாக்காளர் பட்டியல் திருட்டு தெளிவாக்கிடுச்சு. அந்த ஆணையரும் சொன்னதுல மாறி மாறி சொல்லிட்டு இப்ப அப்படி இல்லை, அது அப்படி இல்லை, இப்படி இல்லைன்னு உளர்னாரு தவிர ஒரு எதுக்கு கூட விவரமான பதிலை சொல்லவில்லை. ஆனால் ஒன்று, ராகுல் பயணம், நடைபயணம் தொடங்கிட்டார் பீகார்ல. 65 லட்சம் பேர் எப்படா நீக்கினீங்க? அதுல கொடுமை என்ன, 65 லட்சம் பேர்ல 6 லட்சம் பேர் தமிழ்நாட்டுக்கு வேலைக்கு வந்துட்டானா. புலம்பெயர்ந்தவர்களுக்கு ஓட்டு கிடையாதுன்றது சட்டம். அவன் வீடு இருக்கிற இடத்துல தான் ஓட்டு இருக்கணும். ஆனால் அவனுக்கும் ஓட்டு சேர்ப்போம் என்று தமிழ்நாட்டை வடநாட்டுக்காரர்கள், குறிப்பாக பாரதிய ஜனதாக்காரர்களுடைய இடமாக முகாம் போல இங்க அமைச்சு அவங்களுக்கு ஓட்டை கொடுத்து வேலை பார்க்கறாங்க. அதனால திருட்டுத்தனமாக செய்து இந்திய துணைக்கண்டத்தின் ஜனநாயகத்திற்கு, அரசியலமைப்பு சட்டத்திற்கு முழுவதுமாக மாறாக ஹிட்லரிசம், முசோலினி வேலையை நரேந்திர மோடியும் மிஸ்டர் அந்த அவருடைய நண்பராக அப்படியே சுத்தி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. இன்னைக்கு எல்லாத்துக்கும் போறாரு மிஸ்டர் அமித்ஷா. தொகுதியை பேச வரேன்னு சொல்லிவிட்டு இந்த எடப்பாடி எடுபடி கூட்டத்தை RSS உருவமாக இருக்கிற குருமூர்த்தி வீட்டுல உட்கார்ந்து பேசிட்டு போன அந்த அமித்ஷா, இவர்கள் எல்லாம் எச்சரிக்கை செய்கிறோம், இந்தியா முழுவதும் மக்கள் புரட்சியே வரப்போகுது, இந்த சர்வாதிகாரம் எடுபட. நீங்க சொல்றீங்க ஏகப்பட்ட குளறுபடிகள் தேர்தல் ஆணையம் பண்ணிச்சு, ராகுல் காந்தி ஆதாரமாக சொன்னாங்க, முதலமைச்சர் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறார், தேர்தல் ஆணையம் உரிய பதில் சொல்லலை அப்படின்னு சொல்லி. ராகுல் காந்தி வந்து 7 நாட்களுக்குள்ள பிரமாண பத்திரத்தில் கையெழுத்து போடணும், உண்மை நான் சொல்ற குற்றச்சாட்டுக்கு தான் உண்மைன்னு சொல்லி அப்படின்லாம் 7 நாள் கெடு விதிச்சிருக்கேன். அதுக்கும் சரியான இதை வந்து காங்கிரஸ் தரப்புலேயே சொல்லியிருக்காங்க. பிரமாண பத்திரம் அப்படி பிரமாண பத்திரத்தை கொடுக்கணும்ன்றிய நீ முதலில் தேர்தல் ஆணையம் நாங்கள் வெளியிட்டு இருக்கிற இந்த வாக்காளர் பட்டியல் சரியானது, முறையானது, நீ ஒரு அபிடேவிட் பிரமாண பத்திரம் கொடு, பிரமாண பத்திரத்தை வெளியிடு, நாங்க அப்புறம் கொடுக்கறோம் எங்க பிரமாண பத்திரத்தை. அது என்ன, நாங்க ஏற்கனவே அரசியலமைப்பு சட்டத்தில் கூறியிருக்கிறபடி உறுதிமொழி வாக்கு இது எடுத்துட்டு தான் நாங்க பதவிக்கே வந்திருக்கிறோம் இல்லையா? பதவி பிரமாணம் செய்வது போதே நாங்க எல்லாம் உறுதிமொழி எடுத்தவர்கள். நீ உன்னுடைய அபிடவிட்டை நீ முதல்ல கொடு,
நாங்க அடுத்தது எங்க அபிடேவிட்ட தரணும் காங்கிரஸ்ல பதில் சொல்லிட்டாங்க. அதுக்கு இன்னும் பதில் வரும். தலைமை தேர்தல் ஆணையரையே நீக்கணும் பதவியிலேருந்து அப்படின்னு ஆலோசனை நடந்ததா சொல்றாங்க. அதாவது முதல்ல தேர்தல் ஆணையத்தை கெடுத்து குட்டிச்சுவராக்கியது நரேந்திர மோடியும் அமித்ஷா கூட்டமும். RSS பேட்டை கட்டி இவங்க இயங்கினது என்னன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் ஆணையரை யார் நியமிப்பார்கள்? தேர்தல் ஆணையரை இந்திய துணைக்கண்டத்தின் சட்டப்படி பிரைம் மினிஸ்டர், எதிர்கட்சி தலைவர், உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி 3 பேரும் சேர்ந்த குழு தான் தேர்தல் ஆணையரை தேர்ந்தெடுப்பாங்க. ஆனால் நரேந்திர மோடியுடைய அரசாங்கம் என்ன பண்ணிச்சு? திடீர்னு ஒரு நாள் உச்ச நீதிமன்றத்தின் தலைமை நீதியரசர் என்றதை எடுத்துட்டு அந்த இடத்துல மத்திய அரசாங்கத்தில், ஒன்றிய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைச்சர்னு போட்டுக்கிட்டாங்க. பிரைம் மினிஸ்டரும் அவருடைய அமைச்சரும் அப்புறம் எதிர்கட்சி தலைவர், இந்த 2 பேரும் சேர்ந்து பிரதான முடிவுன்னு சொல்லிட்டு ஒருத்தர் போடுறது. ஆக தேர்தல் ஆணையத்தின் துவக்கத்தையே கெடுத்து குட்டிச்சுவராக்கிய நரேந்திர மோடி கூட்டம் இன்னைக்குதான் தெரிஞ்சிருக்கு. ஆனால் இவர்களுடைய திட்டமும் இந்த கேடித்தனமும் நீண்ட காலத்திற்கு முன்பு சதி ஆலோசனையில் ஈடுபட்டு தான் செஞ்சிருக்காங்க. இப்பதான் நாமளே விழிப்படைஞ்சிருக்கிறோம். இதுல அவர்கள் சொல்லுகின்ற இந்த காரியங்கள், இந்த செயல்கள் எதுவாக இருந்தாலும் சரி, ஒட்டுமொத்தமாக தேர்தல் ஆணையத்தை மீண்டும் ஒரு முறை அமைக்கணும். உறுப்பினர்கள் உட்பட அதனுடைய செயல்பாடுகள், தேர்தல் ஆணையரை மீண்டும் நியமிக்க வேண்டிய நிலை வந்துகிட்டு இருக்கு. ஏன்னா இன்றைய தேர்தல் ஆணையர் அதற்கான பதில சரியா சொல்லல. இது ஜனநாயக நாடு, ஜனநாயகத்தை காப்பது என்பதே வாக்குரிமை. அந்த வாக்குரிமையை கெடுத்து சிதைப்பதை தேர்தல் ஆணையம் தடுக்கணும். அதை எடுக்கலன்னா உச்ச நீதிமன்றத்தின் மூலமாகவே பல பணிகள் நடைபெறும். தேர்தல் ஆணையம் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் காங்கிரஸும் எதிர்கட்சிகளும் வைக்கிறாங்க. திருடன் ராகுல் காந்தி கத்திக்கிட்டே இருக்கிறாரு. அவங்களுக்கெல்லாம் எதிர்கட்சிகள்லாம் தைரியம் இருந்தால் இப்போ நீங்கள் சட்டப்பேரவையில் கலைக்க முடியுமா? கலைத்து பாருங்கள் அப்படின்னு பாஜக சவால் விட்டுருக்கு. அதாவது பாரதிய ஜனதா என்பது குற்றத்தை மறுப்பதற்கும் குற்றச்சாட்டை எதிர்த்து அவர்கள் நியாயத்தை எடுத்து சொல்வதற்கும் யோகியதை கிடையாது. இது இந்த நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனை. மக்களுக்கு தெரிவிக்க வேண்டிய வேலையை செய்யான்னு சொன்னா உடனே எதிர்கட்சிகளை பார்த்து, இதே தேர்தல் ஆணையம் தான் தேர்தல் நடத்தி எதிர்கட்சிகள்லாம் நீங்களும் முதலமைச்சராக உட்கார்ந்துருக்கீங்க, ஆட்சி நடத்துறீங்க அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்களே. ஆமா, தேர்தல் ஆணையம் 75 வருஷமா நடக்குது. 1952 இந்திய துணைக்கண்டத்துல தேர்தல் நடக்குது. நீ வந்த உடனேதான் கேடு கெட்டு போச்சுன்னு எல்லாரும் குற்றம் சொல்றோம். அதுக்கு வரையில தேர்தல் ஆணையத்தின் மீது யாரும் எதுவும் சொன்னதே கிடையாது. நீ வந்ததற்கு பிறகுதான் தேர்தல் ஆணையர்களுடைய தேர்வு முறையை மாற்றியது யார்? செய்துட்டு இப்ப என்ன பேச்சு? சரி, எதிர்கட்சிகள் மட்டும்தான் சொல்லுதா? இப்ப பிஜேபி கூட நீண்ட காலமாக 20 வருஷம் கூட இருந்தார ஒடிசாவினுடைய முன்னாள் முதலமைச்சர் நவீன் பட்நாயக் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு பாருங்க. 21 தொகுதிகளில தொடர்ந்து விசாரணை பண்ணியிருக்காரு. நம்ம ராகுல் காந்தி கூட 6 மாசம் ஒரு தொகுதியில ஆய்வு நடத்தி தான் குற்றச்சாட்டு சொன்னார். சும்மா மேம்போக்காக சொல்றது. இப்ப சொல்றாங்க நம்ம தலைவர் முதல்வர் தொகுதியில சொல்ற மாதிரி ரூம்ல ஏசி ரூம்ல உட்காந்துக்கிட்டு கதை எழுதிட்டு அதை சொல்றானுங்களா? அந்த மாதிரி கிடையாது. நவீன் பட்நாயக் சொல்றார், ஒரு வார்டில் 100 வாக்காளர்கள் தான் இருக்காங்க, 100 வாக்காளர்கள் தான் போட்டிருக்கு. ஆனால் ரிசல்ட் வந்தோடனே நாங்க பாக்குறோம் 150 இருக்கிறது ஓட்டு. எப்படி வந்தது இந்த 50? கேட்டார் உங்களுடன் இருந்த நவீன் பட்நாயக். அதுக்கு அவர் வீடியோ ஆதாரத்தை கேட்டா 45 நாட்களில் வீடியோவை நாங்கள் அழித்து விட்டோம், அதை இது பண்ணிட்டோம், க்ளோஸ் பண்ணிட்டோம், இப்ப எங்ககிட்ட கிடையாதுன்னு சொன்னா என்ன அர்த்தம்? இதெல்லாம் எங்க போய் விட போகுது? ஆகவேதான் சொல்றோம், தேர்தல் ஆணையம் முறையாக இருக்கிற வரைக்கும் நடத்திக்கிட்டு வந்தது, நாங்கெல்லாம் வந்துகிட்டு தான் இருந்தோம். இன்னைக்கும் சொல்றோம், தமிழ்நாட்டில் இந்த விளையாட்டுக்களை எல்லாம் நீ செய்யறதுக்கு வருகின்ற பொழுதே தடுத்தாச்சு. இனிமேலும் உன்னுடைய பித்தலாட்டங்களுக்கு இங்க வேலை இல்லை. அதனால இன்னைக்கு என்னென்ன குற்றம் சொல்லணுமோ அதெல்லாம் சொல்லிட்டு உட்கார்ந்துருக்காங்க. வேற ஒண்ணும் இல்லை. தேர்தல் ஆணையம் இந்த நிலையிலே இருக்கக்கூடாது, அது மாறணும், இல்லை என்றால் மாற்றப்படும். வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்தத்துக்கு பீகார்ல எதிர்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. ஒரு கட்டத்தில் தேஜஸ்வி யாதவ் தேர்தலே புறக்கணிக்கிறோம் நாங்க
அப்படிலாம் சொல்லியிருந்தார். இப்போ நீங்கள் பேசும்போது சொன்னீங்க, இப்போ ராகுல் வந்து அங்கே வந்து யாத்திரை போகிறாரு, பேரணி நடத்திட்டு இருக்கிறாரு, அங்கே ஒரு மக்கள் புரட்சி வெடிக்கும் அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ அங்கே நிலைமை எப்படி இருக்கு? இப்போ ராகுல் காந்தி கர்நாடகா மாநிலத்தில் வெளியிட்ட அந்த ஆதாரங்கள், இப்போ அவருடைய சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுகள் அங்கே மக்களிடையே ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்குன்னு நினைக்கிறீங்களா? அது எப்படி நினைக்கிறீங்க? அங்கே தேர்தல் ஆட்சி மாற்றம் நடக்குமா? நிச்சயமாக இன்றைக்கு ராகுல் நடத்தி கொண்டிருக்கிற இந்திய கூட்டணியினுடைய மிகப்பெரிய எழுச்சி மிக்க ஒரு புரட்சிகரமான ஊர்வலம். நடைப்பயணமாக போறார். பாதை 1600 கிலோமீட்டர். அவர் போகின்ற வழியெல்லாம் மக்களும் பார்க்கறாங்க. சும்மா பிஜேபி வந்து வேற கதைகளை சொல்லிக்கிட்டு ஏதாவது ஒரு அந்த கோயில் கட்ட போறோம், இந்த கோயில் கட்ட போறோம், எங்களுக்கு ஓட்டு போடுங்க, அதுக்கு இதுன்னு சொல்ற கதையெல்லாம் இனிமே நடக்காது. மத விரோத சக்திகளுக்கு மத கலவரத்தை உருவாக்கிட்டு இருந்த வேலையை இனிமே செய்ய முடியாது. ஒட்டுமொத்தமாக மக்கள் திரண்டு எழுந்து ராகுலை வரவேற்கிறார்கள். அவரை வரவேற்கிறாங்களா? அவர் சொல்லுக்கு மரியாதை இருக்குதான். அதனால இவர்கள் ராகுல் மீது ஏகப்பட்ட புகார்களை கம்ப்ளைண்ட் சொல்றது, காங்கிரஸ் மேல ஏகப்பட்டது சொல்றது. ஆனால் எதை சொன்னாலும் அது எடுபடுவதற்கு வாய்ப்பு இல்லை. ஒரு மாநிலத்திலும் பிஜேபி கூட கூட்டணியில் இருந்த அந்த கட்சிகளே பல இடங்கள்ல இன்றைக்கு எதிர்த்து தேர்தல் ஆணையத்தின் பணிகளை மறுத்தும் பேசுறாங்க. இப்பயும் நாம சொல்றோம், அவர்கள் ராகுலுடைய பயணத்தின் மூலமாக பீகார் தேர்தலில் இந்திய கூட்டணி மாபெரும் வெற்றி பெறுகின்ற ஆய்வும் வந்திருக்கு. ஆய்வு தகவலும் அங்க இருக்க மிகப்பெரிய பத்திரிகை நிறுவனம் ஒரு ஆய்வு தகவலை எடுத்தாங்க. எடுத்தால் இந்த சூழ்நிலையில் இன்றைக்கு இருக்கிற நிலையில் இந்திய கூட்டணி தான் பீகாரில் வெற்றி பெறும்னு அவங்க கொடுத்திருக்காங்க. இவனுங்க இன்னும் என்னென்ன செய்ய போறாங்கன்னு நமக்கு தெரியல. ஆனாலும் கூட விடமாட்டான். பீகாரில் பேசின ராகுல் காந்தி இப்போ இருக்கிற தலைமை தேர்தல் ஆணையர் மற்ற 2 ஆணையர்கள் மீது இந்தியா கூட்டணி ஆட்சிக்கு வந்தால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் அவங்க மேலே அப்படிங்கிறாரு. இதுவரைக்கும் அந்த மாதிரி நடவடிக்கைகள்லாம் எடுக்கப்பட்டிருக்குதா? இதுவரையில் இப்படிப்பட்ட மோசடி நடக்கல. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். இதுவரையில் இப்படிப்பட்ட செயலை எந்த தேர்தல் ஆணையரும், அவர்கள் யாரு எப்படி இருந்தாலும் சரி, தேர்தல் ஆணையத்தை பற்றிய பேச்சு கூட இருக்காது. என்ன இப்ப கூட கேட்டாங்களே தலைவர்கள்லாம், ஏற்கனவே தேர்தல்ல வாக்காளர் சேர்ப்பு என்பது எப்பயும் உண்டு. அந்த நடைமுறை ஏன் எடுத்த, எதுக்காக எடுத்த? இப்ப என்ன ஆச்சு உனக்கு? தீவிரம் சொல்லிட்டு எதுக்கு தீவிரப்படுத்தணும்னு சொல்லிட்டு இல்லாத தில்லுமுள்ளு எல்லாம் செஞ்சிட்டு இருக்க. ஒரு குறிப்பிட்ட நாள் வரும், அந்த குறிப்பிட்ட தேதிக்கு என்ன பண்ணுவாங்க, இந்த தேதியில 18 வயதானவர்கள் வாக்குரிமை பெறுகிறார்கள். அவங்க வந்து ஃபார்மை ஃபுல்லப் பண்ணி கொடுத்துட்டு அவங்க ஆதார் தந்த இதை காட்டிட்டு வாக்காளர் பட்டியல அவங்க பேர் சேரும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்க, நாங்க வெளியூருக்கு போறோம், நாங்க அந்த ஊருக்கு போறோங்க, அங்க போய் ஓட்டு போடணும் போது என் பேரை நீக்கிடுங்கன்னு எழுதி கொடுப்பாங்க, நீக்குவாங்க. சேர்த்தல் நீக்கல் என்பது சட்டபூர்வமாக சட்டப்படியாக இதுவரை நடந்துகிட்டு வந்தது இல்ல. அந்த நிலையில என்ன உனக்கு மாற்றம் வந்தது? அங்கேயே நம்ம சந்தேகம். இந்த பித்தலாட்டம், மக்கள் ஓட்டு போட மாட்டாங்க, பிஜேபியை ஆதரிக்க மாட்டாங்க, அதனால நாம அந்த வாக்காளர்களையே மாத்திடணும்னு பிளான் பண்ணி செய்திருக்கிற மோசடித்தனம். அதனால்தான் நம்ம சொல்றோம், இது மிக 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 சதித்திட்டமாக செஞ்சிருக்கிறார். அதனால தேர்தல் ஆணையத்தை வந்து நம்ம எந்த வகையிலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. தலைமை தேர்தல் ஆணையர் பிஜேபி உறுப்பினரா அப்படின்னா வெளிப்படையாக அதை அறிவிச்சிடலாம் அப்படிங்கிறாரு தேஜஸ்வி யாதவ். ஏன்னா பிரதமர் அலுவலகம் என்ன சொல்லுதோ அதை அப்படியே இவர் படித்து காட்டுறாரு. ஒரு தேர்தல் ஆணையர் போல நடந்து கொள்ளல, பிஜேபி உறுப்பினராக செயல்படுகிறார் அப்படிங்கிற குற்றச்சாட்டை தேஜஸ்வி யாதவ் சொல்றாரு. தேஜஸ்வி யாதவ் வந்து மிக அழகாக சொல்லியிருக்கிறாரு. அதை போலவே நம்ம ராகுலும் சொல்லியிருக்காரு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஒரு அணியாக, ஒரு விங்காகவே தேர்தல் ஆணையம் போயிடுச்சு. எங்க தலைவரும் தமிழக முதல்வரும் தெளிவாக சொல்லியிருக்காங்க. இந்த தேர்தல் ஆணையத்தினுடைய நிலைப்பாடுகளை பற்றி இப்படி சொல்லும் பொழுது ஏன் அப்படி சொல்லணும்? எதற்காக இப்படிப்பட்ட இதெல்லாம் வருதுன்னா, இதுவரையில் இல்லாத நடைமுறைகள்ல தேர்தல் ஆணையம் இருக்குதே, வேடிக்கை பார்க்குதே அப்படின்றதுதான். அதனாலதான் ஒவ்வொரு பூத்து, அந்த பூத்துல இருக்கக்கூடியது வாக்காளர் இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு இது பண்ணும் பொழுது, இதெல்லாம் எப்ப எதிர்த்து இப்படிப்பட்ட கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லும் பொழுது ஒரு கருத்துக்காவது இதுவரையில நரேந்திர மோடி அண்ட் அமித்ஷா குரூப்ஸ் யாராவது பதில் சொல்லியிருக்காங்களா? வாக்காளர் பட்டியல் இவ்வளவு மோசம் இருக்கு, இவ்வளவு நடந்துகிட்டு இருக்குன்னு ஆதாரங்களை கொடுத்தா அந்த ஆதாரங்களை வைத்து
நீ அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்கணும்னு நினைச்சா கூட அது பொய்யானது என்ற தகவல்னா நீ எடுத்து சொல்லலாம்ல. எதுவுமே சொல்லல. இவர்கள் எப்பொழுதுமே எப்படிப்பட்டவர்ன்றது நமக்கே தெரியும். இன்னைக்கும் நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இந்திய துணைக்கண்டத்தினுடைய அந்த தேசிய கொடிய ஏத்துறாங்களே தவிர தேசிய கொடிய உண்மையால இந்த மூவர்ண கொடிய அவர்கள் மனசால் ஏற்கல. 1947 ஆகஸ்ட் 15 அன்னைக்கு இவர்களுடைய நாக்பூர்ல RSS தலைமை அலுவலகத்துல ஒரு கொடி ஏத்துறாங்க. ஒரு 200 பேர் சேர்ந்துக்கிட்டு. இங்க செங்கோட்டையில பண்டிதர் ஜவஹர்லால் நேரு கொடியேத்துறார். இவர்கள் அங்க கொடியேத்துனாங்க. அங்க என்ன கொடியேத்துனாங்க தெரியுமா? சொஸ்திக் சின்ன போட்ட ஒரு கொடி. அதான் ஹிட்லரிச கொடி. அதுதான் எங்க தேர்தல் கொடின்னாங்க. ஆகஸ்ட் 15 இவன் தேர்தலாகவும் நாங்க ஏத்துக்க முடியாதுன்னானுங்க. ஆக எந்த வகையிலுமே இதுல இல்லைன்னும் போதுதான் அப்பதான் என்ன பண்ணாங்க, இந்த நரேந்திர மோடி என்ற அமித்ஷா எல்லாம் அந்த வழியில வந்தவங்க. அது வந்ததுனாலதான் இன்னைக்கும் அன்றைக்கு இந்திய விடுதலையை எதிர்த்து பிரிட்டிஷ்காரர்களுக்கு கடிதம் எழுதி கொடுத்துட்டு உனக்கு நான் துணையா இருக்கிறேன், வேர்ல்டு வார் நடக்கும் போது இந்துக்களை எல்லாம் உங்கள் இராணுவத்தில கொண்டு வந்து சேர்க்கிறேன்னு ஆட்கள் கொண்டு போய் வெள்ளக்காரர்களுடைய இராணுவத்தில சேர்த்து விட்ட சாவர்கரை இன்னைக்கும் வீர சாவர்கர்னு காந்தி படத்துக்கு மேல அடிச்சு இன்னைக்கு ஒட்டுறானுங்கன்னா என்ன அர்த்தம்? காந்திய சுட்டது நாங்க தான், இப்ப என்ன அதுக்கு அப்படின்னு கேட்கறதாக அர்த்தம். இவர்களுடைய செயல்பாடுகள் எல்லா வகையிலும் பார்த்தீர்கள் என்றால் ஒட்டு மொத்தமாக கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய உண்மை உருவத்தை வெளிக்கொண்டு வராங்க. மக்கள் மன்றத்துல அதை எச்சரிக்கையோடு இப்ப பார்த்துக்கிட்டு இருக்கிறது. பெரிய புரட்சிகரமான முடிவுகள் வரத்தான் போகுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, இவர்கள் இப்ப சாவர்கர் படத்தை கொண்டு வருவாங்க, அடுத்து ஒண்ணா பார்லிமெண்ட்ல படம் மாட்டாங்க. அந்த ஆளு இந்திய விடுதலையை எதிர்த்த ஒரு நபர், கைப்பட கடிதம் எழுதிய ஒரு நபர். இன்னும் கூட கேட்டீங்கன்னா, காந்தியினுடைய கொலை வழக்கில் மூளையாக இருந்தது சாவர்கர். பிரச்சனைகள் உண்டு. ஃபர்ஸ்ட் எஃப்ஐஆர்ல சாவர்கர் பேர் இருக்கு. போய் மோடியை பார்க்க சொல்லுங்க, போய் இந்த கேடிங்களை பார்க்க சொல்லுங்க. எஃப்ஐஆர்ல சாவர்கர் பேரு. ஆனா சார்ஜ் ஷீட் போடும்போது அதற்கான எவிடன்ஸ் இல்லைன்னா அந்த சாவர்கர் பேரை எடுத்தாங்க. சாவர்கர் உடனே வந்துட்டாரு. பிறகு கோட்சேவை கைது பண்ணா நரேந்திர மோடி கூட்டம் என்ன பண்ணிச்சு இப்ப சொல்லுது. இப்ப போன வருஷம் கூட சொல்லுது, கோட்சே ஒன்னும் RSS கிடையாது, நீங்களாம் சும்மா சொல்றீங்க, அவர் RSS கிடையாதுன்னு சொல்றானுங்க. ஆனா உண்மை என்ன? கோபால் கோட்சேக்கு லைஃப் ஆயுள் தண்டனை. யார் அந்த கோபால் கோட்சே? இந்த நாதராம் கோட்சேடைய தம்பி. அவன் சொல்றான், எங்க அண்ணனும் நானும் RSS தான், எங்கள் RSS இல்லை என்று யார் சொன்னாலும் அதை நான் கடுமையாக எதிர்க்கிறேன். வெக்கமாக இல்லையா, அசிங்கமாக இல்லையான்னு சிறைச்சாலையிலே கேட்டான். அப்படிப்பட்ட நிலையில் இன்றைக்கும் காந்தி படுகொலைய ஆதரிச்சுக்கிட்டும் வெளியில வந்த இந்த சாவர்கரு எல்லா வகையிலும் வெள்ளையர்களுக்குன்னா பிரிட்டிஷாருக்கு துணையாக இருந்தால். அதனால்தான் நம்ம சொல்றோம், எல்லா வகையிலேயும் படிப்படியாக இந்தியாவை ஒரு இருண்ட இடத்திற்கு கொண்டு போவது போல கொஞ்சம் கொஞ்சமாக ஜனநாயகத்தை சாவடித்து சர்வாதிகார ஹிட்லரிசத்திற்கு வர வேண்டும் என்ற திட்டத்துல போறாங்க. அதுக்கு இதெல்லாம் ஒரு அறிகுறி. கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.